நல்ல தலைவர்கள் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒன்று உதாரணம் சொல்றேன். அண்ணாவே எழுதியிருக்கிறார். ஒரு பெரியாருக்கு ஒரு சோறு வந்துச்சு. அண்ணா ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இவ்வளவு நான் பேசியும் எழுதியும் இந்த சமூகம் திருந்தவில்லை என்று எனக்கு வருத்தம் இருக்கிறது. எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டது. ஏன் இருக்கிறோம் என்கிற மனநிலைக்கு வந்து விட்டேன்னு எழுதினார். அப்ப அண்ணா அமெரிக்காவில் இருந்தார் புற்றுநோய் சிகிச்சைக்காக முதலமைச்சராக. பெரியார் இப்படி எழுதிட்டாருன்னு அங்கிருந்து எழுதினார். அந்த கடிதம் பாடத்திட்டத்தில் இருந்துச்சு, இடையில எடுத்துட்டாங்க. நான் அதை படித்தேன். அண்ணா கைப்பட ஒரு கடிதம் எழுதினார் பெரியாருக்கு. ஐயா, உலகத்துல 2 பெரிய புரட்சிகள் நடந்திருக்கு. ஒரு புரட்சி ரஷ்ய புரட்சி, இன்னொரு புரட்சி பிரெஞ்சு புரட்சி. இந்த ரஷ்ய புரட்சி பெரிய பிரெஞ்சு புரட்சி தான் உலகத்துல மிகப்பெரிய உலக குளிக்க புரட்சின்னு சொல்லுவாங்க. இந்த பிரெஞ்சு புரட்சிக்கு அடிநாதமாக இருந்தது வால்டேருடைய தத்துவம். அந்த தத்துவத்தை பின்னாலே அடுத்த நூற்றாண்டில் வந்த ரூசோ அரியணையில் ஏற்றினார், வெற்றி பெற வைத்தார். அப்ப தத்துவத்தை சொல்லுவதற்கு ஒரு தலைவன் சென்ற நூற்றாண்டில், அடுத்த நூற்றாண்டில் அந்த தத்துவத்தை வேகப்படுத்தி விவேகப்படுத்தி ஆட்சி கொண்டு வந்தார். இது 2 நூற்றாண்டு 2 தலைவர்கள். ரஷ்ய புரட்சி 2 தலைவர்கள். மார்க்ஸ்ங்கிற ஒரு தலைவர் மூலதனம் என்கிற புத்தகத்தை எழுதி அந்த தத்துவத்தை நிறுவினார். அந்த தத்துவத்தை முன்னெடுத்து ஆட்சிக்கு வருவதற்கு லெனினுக்கு இன்னொரு நூற்றாண்டு தேவைப்பட்டது. அப்ப 2 நூற்றாண்டு 2 தலைவர்கள் தான் ஒரு தத்துவத்தை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நான் படித்த வரையில். ஆனால் என் வாழ்நாளில் ஒரு தத்துவத்தை சொல்லி அந்த தத்துவம் வெற்றி பெற வைத்து அதை ஆட்சி கட்டில் அமர வைத்து என்னை முதலமைச்சராக ஆக்கியது உங்களுடைய தத்துவம். நீங்கள் உங்களுக்கு ஏன் சலிப்பு வர வேண்டும், உங்களுக்கு ஏன் சலிப்பு வர வேண்டும் என்று கேட்டவர் தந்தை பெரியார். இவ்வளவு பெருமைகளை கொண்டிருக்கிற ஒரு தத்துவம், ஒரு ஆட்சி. அப்போ ஒரு தலைவனும் ஒரு தத்துவமும் சரியாக இருந்தால்தான் அந்த சமூகத்திற்கு நல்லது விளையும். எவ்வளவு பெரிய தத்துவமாக இருந்தாலும் தலைவன் நல்லவனா இருக்கணும். இப்ப என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுல, தத்துவம்னு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த தத்துவத்தை முன்னெடுத்த தலைவர்களும் தருதலையாக இருக்கிறார்கள். இப்ப வந்திருக்கிறது. அப்ப தருதலை தலைவர்கள், தவறான தத்துவம் எங்கே போய் நிற்கும் இந்த சமூகம்? நீங்க ஒண்ணும் இல்லை, இத்தனை அணைகள் இல்லாவிட்டால் இவ்வளவு மழை பெழிஞ்சு காவிரி எங்க பறக்குது? அங்க இருந்து கடைசி வரைக்கும் காவிரி பூம்பட்டினம் வரை இத்தனை அணைகள் தேக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால்தான் இத்தனை ஏக்கர் டெல்டா விவசாயம் மைசூருக்கும் நமக்கு எல்லாத்துக்கும். இந்த அணைகள் இல்லைன்னா இந்த தண்ணி என்ன இருக்கும்? இந்த கால்வாய்கள் என்ன ஆயிருக்கும்? திருச்சியில ஒரு காவிரி எத்தனை கால்வாயை பிரிச்சு விடுறா தஞ்சை மாவட்டம் இருந்திருக்குமா? நெற்களஞ்சி இருந்திருக்குமா? அப்ப வகைப்படுத்த வேண்டும். அப்ப தலைவர்கள் நம்மை வகைப்படுத்த வேண்டும், தத்துவங்கள் நம்ம வெளிப்படுத்த வேண்டும். இந்த 2ம் இருக்கின்ற ஒரு இடமாக தமிழ்நாடு இதுவரை சிறு சிறு சேதாரங்களுக்கு உட்பட்டாலும் கூட இருந்து வந்திருக்கிறது. இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள், அதை நோக்கி பயணிங்கள்.